ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் சைரன். படத்தோட ஒருவரி கதை அப்படின்னா அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் சைரனோ ஒரு போலீஸ் சைரனோ ஒன்றுக்கு ஒன்றும் வேற வேற ஜானரில் இருக்கு. ஆம்புலன்ஸ் சைரன்ஸ் உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணுது, போலீஸ் சைரன் உயிரை எடுக்கிற வேலை செய்யுது அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிற படம். இதில் ஒருவரி கதைன்னு இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, செய்யாத கொலைக்காக பழி ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிற ஜெயம் ரவி திரும்ப பரோலில் வெளியில் வந்து என்னென்னலாம் வேலை செய்கிறாரு, யார் அவரை அந்த மாதிரி சிக்கலில் மாட்டி விட்டாங்க, அவங்களெல்லாம் எப்படியோ ஒரு விதத்தில் செத்து போகிறாங்க, அதுக்கு ஜெயம் ரவி தான் காரணமா, அந்த கொலைக்கு யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறுபடியும் அவர் ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. சில நேரங்களில் வந்து ரொம்ப நீதியாக இருக்கிறவங்க கூட அநீதி வேஷம் போட்டு வந்து நீதியை நிலைநாட்டுறாங்க. மறுபடியும் வந்து அவங்க திரும்ப தன்னுடைய பேக் டு த பெவிலியனாக போயிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னடா ஒரு வரின்னு சொல்லிட்டு 9 வரி சொல்கிறேன்றீங்களா? கதை அப்படி நம்மளை போட்டு ஈர்க்குதுங்க. படத்தோட பெரிய பில்லரே வந்து ஜெயம் ரவி தான். தொடங்கும் போதே அவர் ஜெயிலுக்குள்ளே தான் ஆரம்பிக்கிறாரு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக் இது வரைக்கும் ஜெயம் ரவி அப்படி பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஏஜ்டு ஒரு மாதிரி ஒரு கேட்டகரியில் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். அந்த கேரக்டரைசேஷனை உணர்ந்து ஒரு வேறு மாதிரி ஒரு வைப் இருக்குது அவருக்கு. படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் அவர் வந்து ஆக்ஷன்லேயும் சரி, பல விஷயங்களில் சென்டிமெண்டல், குறிப்பாக வந்து பொண்ணுக்கிட்ட வந்து அப்பா நெருங்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு பாச பிணைப்பு, அதில் அவர் காமிக்கிற அந்த மேனரிசமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஜெயம் ரவி கொஞ்சம் கூட சளைக்காமல் ஸ்கோர் அடிச்சுட்டே இருக்காரு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த சைரன் மூலமாக ஜெயம் ரவிக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். ஏன்னா சைரன்னாவே என்னது, நீங்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவராக வராரு இல்லையா, ஆம்புலன்ஸ் வந்துட்டாலே எல்லாரும் வழி விட்டுருவாங்கல்ல. நிச்சயமாக இந்த படம் வந்து எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் டைரெக்டாக அது பாட்டு தன்னோட அது இலக்குனா என்னது, எதுக்கு படம் எடுக்கிறாங்க, ஜெயிக்கணும், ஓடணும், வசூல் பண்ணணும், வருமானம் கிடைக்கணும், அடுத்த கட்டத்தில் ஓடணும், இது எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து வழி விட்டுரும் அப்படின்னு தான் சொல்லாமல் சொல்லியிருக்கேன். வழக்கமாக வந்து கீர்த்தி சுரேஷ் ஒரு படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படம் சமீப காலமாக பெருசாக போகிறதே இல்லைங்க. அப்புறம் எப்படா இந்த படத்தை வந்து இப்படி வைபாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? உண்மைதாங்க. இதில் கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின் கிடையாது, ஒரு போலீஸ் கேரக்டர், அதுவும் அதிகாரி கேரக்டரில் வராங்க. இந்த அம்மா மேலேயும் ஒரு கொலைப்பழி உழுது, அது எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது அது ஒரு தனி கதைன்னு வச்சுங்களேன். நிஜமாவே கீர்த்தி சுரேஷ் வந்து பல நேரங்களில் அவங்க நடிக்கும் போது நமக்கு அந்த நடிகர் ஞாபகமே வருதுங்க. எந்த நடிகர் அதையா நான் சொல்லுவானே ஏமாயால, நீங்களே படம் பாருங்களேன். இவங்க பண்ணுற எல்லா ஸ்டைலு, சேரை எட்டி உதைக்கிறதா இருக்கட்டும், அந்த மேனரிசமாக இருக்கட்டும், அப்படியே போலீஸ் வேஷம் போட்டு ஒரு நடிகர் ஒரு ஹீரோ பண்ணியிருப்பாரு பாருங்க, அப்படியே டிப்பிக்கலாக அங்கேருந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோ யாருன்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேனே. படத்தில் இன்னொரு கேரக்டர் நம்ம சொல்லணுங்க, குறிப்பாக சொல்லணும்னா யோகி பாபு இருந்தாலே எல்லா இடங்களும் சிரிப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, அதே நேரத்தில் பயங்கர சிரிப்புக்கு அவர் கரெக்டாக உத்தரவாதம் கொடுக்குறாரு. யோகி பாபு கதாபாத்திரம் ஒரு போலீஸ்கார் கதாபாத்திரம். அவர் தான் இந்த பரோலில் வந்த ஜெயம் ரவிக்கு ஷேடோ போலீஸாக இருக்கிறாரு. ஷேடோ போலீஸாக இருக்கும்போது ஜெயம் ரவி ஒரு வேலை பார்க்குறாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. நீங்கள் படம் தியேட்டரில் போய் பாருங்களேன், வேற லெவலில் இருக்கு. எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் 2 தேவதைங்க கிடைப்பாங்க. படத்துக்கு இன்னொரு பெரிய பலம் வந்து மியூசிக். பாட்டை விட ஆர்ஆர் வந்து ரொம்பவே ஒர்க் ஆயிருக்கு, கை கொடுத்துருக்கு. நிறைய இடங்கள்ல ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குல்ல. பரோலில் வந்த கைதி ப்ளஸ் வந்து அவர் பண்ணுற எல்லா இடங்களையும் பிரச்சனைகளோடு போயிட்டுருக்காரு. இதுக்கு ரொம்பவே வந்து ஜிவி பிரகாஷுடைய இந்த இசை வந்து ரொம்பவே மெனக்கெடுது, கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நல்ல கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற இடத்துலலாம் ஜிவி பிரகாஷ் தனக்கு பேரை வந்து அப்படியே முத்திரை பதிச்சுட்டே போகிறாருல, இதுலேயும் அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். கதைன்னா பெருசாக இல்லை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களுக்கு. ஸோ ஆனால் அதை திரைக்கதையில் மேக்கிங்கில் வித்தியாசப்படுத்திருக்கார் ஆண்டனி பாக்கியராஜ். இவருக்கு இதுதான் டெபியூ படம், அறிமுக படம். அதுலேயே ரொம்ப அழகாக ஜெயம் ரவியை வந்து வேற லெவலில் அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. படம் பார்க்குற நமக்கும் வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு கிராஃப் கொண்டு போயிருக்காரு. அதே நேரத்தில் அதில் நிறைய சின்ன சின்ன குறியீடுகளும் வச்சிருக்காரு. குறியீடுகளை கண்டுபிடிக்கிறவன் பெரிய பிஸ்தாங்க. ஆனால் இவர் சொல்கிற இடம்லாம் எந்த இடம்னா காஞ்சிபுரம் சுற்றி நிறைய விஷயங்கள், வட மாவட்டங்கள் அப்படின்றது. இதுக்கு மேலே நான் குறியீடு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ளே
பொருத்தி இருக்காரு. அந்த கதையும் அவர் சொன்ன அந்த மேக்கிங் ஸ்டைல்லையும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த படத்தை பார்க்குற இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா கைதி பார்ட் 2 அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிச்சு. அப்படி இல்லை, அது வேற ஜானரில் இருக்குது, இது வேற ஜானரில் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று ரிசம்லன்ஸாக தோணும். எப்படின்னா கைதியில் அந்த ஹீரோ வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வருவார், தன் பொண்ணை பார்க்கணுன்னு வருவார். பட் இந்த படத்தில் வந்து பரோலில் வராரு, இதே மாதிரி பொண்ணை பார்க்கணுன்னு தான் வராரு. அது ஒன்று தான் ஒத்து போகிற மாதிரி தோணுதே தவிர மற்றபடி கதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது வேற ஜானருங்க. அண்ணா எண்டு கவுண்டர் இருடா, படம் நல்லா இல்லைன்னா என்னையா சொல்லிடலாம்டா, படம் நல்லா இருக்குதே. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.